ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை உண்மை என்று நம்பவில்லை என்றால் சொர்க்கம் போக முடியாது. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எப்படிப்பட்ட விஷயங்கள்? சில விஷயங்கள் வழிபாடு சம்பந்தமாக சொன்னார்கள், சில விஷயங்கள் நமது வாழ்க்கை சம்பந்தமாக சொன்னார்கள், சில விஷயங்கள் முன்னால் நடந்து முடிந்த விஷயங்களை சொன்னார்கள், இன்னும் பல விஷயங்கள் அடுத்து நடக்க போகக்கூடியவற்றை பற்றி சொன்னார்கள், இன்னும் பல விஷயங்கள் மரணத்திற்கு பின்னால் நிகழக்கூடிய விஷயங்களை சொன்னார்கள். இப்படி நபி எதை பற்றி எல்லாம் பேசினார்களோ, நமக்கு அறிவித்தார்களோ, அவர்கள் பேசியது நமது அறிவுக்கு புரிந்தாலும் புரியவில்லை என்றாலும், அதே போல நடந்து முடிந்திருந்தாலும் சரி, இனி நடக்க போவதாக இருந்தாலும் சரி, இனி மரணத்திற்கு பின்பு நடக்க போவதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா உண்மைக்கு மாற்றமானது எதையும் நபி சொல்லவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை வரணும். இப்ப இந்த ஈமானை சில பேர் அறியாத காரணத்தினாலதான் ரசூலை ஈமான் கொள்றதுல அவங்க சில கண்டிஷனை போடுறாங்க. யாரை ஈமான் கொள்றதுல எவ்வளவு விளையாட்டா இருக்கு பாருங்க. கண்டிஷன் போடுறவங்க யாரு போடணும்? அல்லாஹ்வும் ரசூலும் கண்டிஷனை போடணும். இப்ப கண்டிஷன் எங்க இருந்து போகுது? உருப்படுமா? இது மனுஷன் போடுற அல்லாஹ்வுக்கு கண்டிஷனை, ரசூலுக்கு கண்டிஷனை. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னது அது லாஜிக்கு மாத்தமா இருக்கக்கூடாது, அது அறிவுக்கு மாத்தமா இருக்கக்கூடாது, அது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கக்கூடாது, அது யதார்த்த நடைமுறைக்கு மாத்தமா இருக்கக்கூடாது. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னதை நாங்க ஏத்துப்போம். இல்லைன்னா அது ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தாலும் அது அவங்க சொன்னது இல்லைன்னு சொல்லியோ அல்லது வேறு காரணங்களை சொல்லியோ நாங்க மறுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இங்கே என்ன ஆகிவிட்டது? இவர் தனது அறிவைத்தான் அங்கே கடவுளாக ஏற்றுக்கொண்டார், தனது அறிவைத்தான் தீர்ப்பாளியாக ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா, இப்ப எல்லா விஷயமும் எல்லாருக்கும் புரிஞ்சிடாதுங்க. புரியுமா? அப்படி சொல்ல முடியுமா? யாராவது அப்படி சொல்ற அறிவாளி யாராவது இருப்பாங்களா உலகத்துல? எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் சொல்லி. ஒரு பெரியவருக்கு புரிகின்ற விஷயம் ஒரு சிறுவருக்கு புரியாது. ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு அறிஞருக்கு புரியக்கூடிய விஷயம் அந்த துறையில் சம்பந்தப்படாத ஒருத்தருக்கு புரியாது. இப்ப எனக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இந்த கம்ப்யூட்டர் எப்படி இயங்குதுன்னு சொல்லிட்டு பாடம் எடுத்தீங்கன்னா எனக்கு புரியுமா? நான் அது சம்பந்தமா படிக்கவே இல்லை. இப்படி கணக்கு பற்றி அறிவியல் மாணவர்கள்ட்டையோ அல்லது அறிவியலை பற்றி கணக்கு மாணவர்கள்ட்டையோ பேசினா புரியுமா? அது எதற்கு என்று படித்து அதில் அனுபவம் பெறும் பொழுதுதான் அதுல ஒரு விஷயம் புரிய வரும். அப்ப இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன நம்முடைய அறிவால் இதுவரை விளங்கிக் கொள்ள முடியாத விஷயங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களில் சில நம்முடைய அறிவுக்கே அது புரிய முடியவில்லை என்றாலும் கண்டிப்பா அதில் உண்மை இருக்கும். அல்லாஹ் புரிய வைப்பான், புரிபவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்பட்ட உண்மையாக இருக்குமே தவிர அதில் எந்த விதமான முரண்பாடுகளோ குளறுபடிகளோ தவறோ இருக்காது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்ப சில பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு இந்த அடிப்படையை கொண்டு வந்தாங்க. எது? அறிவு கரெக்டா ஏற்றுக்கொண்டால் தான் அது ரசூலுல்லாஹ் சொன்னதா இருக்கும், இல்லைன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதா இருக்காது என்பதாக ஒரு அடிப்படை. பொதுவா இந்த அடிப்படை இது அசல்ல யாரிடத்துல இருந்தது என்று சொன்னா, இது நபிமார்களை மறுக்கக்கூடிய மக்களிடத்துல இருந்த அடிப்படை. இது இங்க பாருங்க, நல்ல கவனமா கேட்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால கொஞ்சம் விரிவா சொல்றேன். ஒருத்தரை நபியா ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஆதாரம் தேவைங்க. சரியா? ஒருத்தரை நபியா ஏத்துக்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் தேவை. அந்த ஆதாரம் நிரூபணமாகி அவரை நபியா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அவர் சொன்னதெல்லாம் நீங்க ஏத்துக்கணும். அவர்கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஏன்? அவர் சொன்னா கரெக்டா தான் சொல்லுவார். ஏன்? அவர் அல்லாஹ்ட்ட இருந்து பாதுகாக்கப்பட்டவர், பொய் பேச முடியாது அவரால் மாத்தி பேச முடியாது, ஏமாத்த மாட்டாரு, உண்மைக்கு மாற்றமானதை அவரால் சொல்ல முடியாது. தெரியாம அவர்களே ஏதாவது ஒன்றை சொல்லிட்டாலும் கூட அல்லாஹ் உடனே அவரை பாதுகாத்துரும். அல்லாஹ் அவர்களை உடனே திருத்தி அவர்களை பாதுகாத்து விடுவான். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு பெற்றவர்கள் தான் யாரு? நபிமார்கள். இப்ப அப்படி ஒருத்தரை நபின்னு ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? சமிஅனா வ அதானா. என்ன செய்யணும்?
கேட்போம், கட்டுப்பட்டு கொண்டே இருப்போம் சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்க கூடாது. இப்ப 2 உதாரணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப பிரபல்யமான உதாரணமா இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமா புரியும். இஸ்ரவேலர்கள் மூசா நபின்னு ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சா? இப்ப என்ன செய்யணும்? அவர் சொன்னதெல்லாம் கேட்கணும். இப்ப அவங்க போய் இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க, மூசா நபியே, ராத்திரி ஒரு கொலை நடந்து போச்சு, கொலை செஞ்சவன் யாருன்னு தெரியல, இந்த தெருவில் அந்த மையத்து கிடக்குது, எங்களுக்கு கொலையாளி யாரு, கொன்றவன் யாருன்னு தெரியணும், நீங்க தான் அல்லாஹ்ட்ட கேட்டு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நபின்னு நம்பி தானே வந்து சொல்ற, சரியா? நபின்னு ஏற்றுக்கொண்டு தானே வந்து சொல்ற. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதில் சொன்னா கேட்கணுமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி எதிர்பார்த்தாங்க. வஹி எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லியா சொல்லணும். ஒரு நபி ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது நீங்க சொன்னதை நான் அல்லாஹ்ட்ட சொன்னேன், அல்லாஹ் எனக்கு இந்த பதில சொன்னா நீங்க இதை செய்யுன்னு சொல்லியா சொல்லணும் தேவை கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா புகாரில் உள்ள அத்தனை ஹதீஸுக்கு அப்படி இருக்கணும், முஸ்லீம்ல உள்ள அத்தனை ஹதீஸுக்கு இப்படி இருக்கணும். லட்சக்கணக்கான ஹதீஸ் எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும்? அல்லாஹ் சொல்லி சொன்னான், அல்லாஹ் சொல்லி சொல்றேன், அல்லாஹ் சொல்லி சொல்கிறேன், அல்லாஹ் சொல்லி சொல்கிறேன்னு இருக்கணும். அப்ப நபி அனுப்புறதுக்கு வேலை இல்லாம போயிடும். சரி, அப்ப எல்லாத்தையும் குர்ஆன்லயே சொல்லிட்டு போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப மூசா நபி என்ன சொன்னார்கள்? சரிப்பா, ஒரு காளை மாட்டை அறுத்து கொண்டு வாங்கப்பா. காளை மாட்டியா பசு மாட்டியா? ஒரு மாட்டை அறுத்து கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கணும் இவனுவ? உடனே அறுத்து கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? யோ என்னையா கிண்டல் பண்றியா அப்படின்னு கேட்டானு. என்ன கேட்டானுவ? தத்தஹிதுனா ஹுசுவா, ஆர் யூ ஜோக்கிங், நீ என்ன கிண்டல் பண்றியா நீனு அப்படின்னு கேட்டானுவ நபியை பத்தி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். வந்துச்சு பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம். அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், முட்டாள்களில் நான் ஆவதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். என்கிட்ட ஒரு நபின்னு ஒரு விஷயத்தை கேட்கிறீங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், கிண்டல் பரிகாசம் செய்யறது அது என்ன ஒரு நபிக்கு தகுதியான விஷயம்? அது கிண்டல் பரிகாசம் என்ன? பொய் பேசுறது, உன்னை மாத்தி சொல்லிட்டு அதை இப்படி விளங்குறது. அப்ப செய்ய, அதாவது ஒரு விஷயத்தை சொல்றோம், ஆனா அது செய்யணுங்கிற நோக்கம் இல்லை, சும்மா பரிகாசத்துக்கு சொல்றது, ஏமா ஒரு சும்மா ஜோக்கிங்க்கு சொல்றது. நம்ம சொல்லுவோம், சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா, இல்ல சும்மா சொல்லி பார்த்தேன், எனக்கு அப்படியே இல்ல சும்மா சொன்ன, நீங்க என்ன சரிங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஒரு பொய்யை சொல்லி அதுக்கப்புறமா அவர் பயந்த உடனே சிரிச்ச உடனே இல்ல இல்ல அப்படி இல்ல சும்மா சொன்னங்க அப்படிங்கிறது. அப்போ பொய் பேசுறது, இல்லாத ஒன்றை சொல்வது ஒரு நபிக்கு தகுதியானதா? சரியான கோபமாயிட்டாங்க மூசா நபி. அப்பதான் பயந்து போயிட்டாங்க. ஓ சரி சரி, இது அப்ப இது உண்மையில தான் போல இருக்கு. அப்ப எந்த மாட்டா இருக்கணும் அப்படின்னாலும், அதுக்கு நிறம் என்ன அப்படின்னாலும், அது உழுகுமா உழுவாதா, இளம் மாடா கிழட்டு மாடா அப்படின்னு கேட்டானு. கடைசி வரைக்கும் அந்த நபி சொன்னதுல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தானு. இவ்வளவுக்கு விவரம் சொன்ன உடனே சரி போயின்னா இன்ஷா அல்லாஹுல முஹ்ததுன், சரி செஞ்சு பார்ப்போமே இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, அப்ப என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அந்த இஸ்ரவேலர்கள் என்ன நினைச்சானுவ, என்னடா ஒரு மையத்து உழுது போச்சு, கொலையாளி கொன்றவன் யாருன்னு தெரியணும், அதுக்கும் மாட்டா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அறிவுக்கு ஒத்து வரலையே, லாஜிக்கு ஒத்து வரலையே. அப்ப கொலையாளின்னு சொன்னா உடனே கொண்டு வாங்க, மூப்பனாய கொண்டு வரணும், அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு போனோம். இந்த மாதிரி ஏதாச்சும் அவனை உன்னை கற்பனை பண்ணி வச்சிருப்பானோ அந்த காலத்துல, கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா மாதிரி. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியாவை சொல்லுவாங்க, அல்லது இப்ப எல்லாரையும் வரிசையா நிக்க வைங்க, நான் உடனே அவர் மேல கைய வச்சிருவேன், அந்த மாதிரி அவனும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க மாட்டாருங்கன்னு சொன்னவனும் அவனும் என்ன செய்யறானுவ, அவனுடைய அறிவோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அறிவுக்கு ஒத்து வரலையே, நீ என்ன தமாஷ் பண்றியா அப்படின்னு கேட்டானோ. இதே போலதான் மக்காவுடைய முஷ்ரிக்குகளும் நபி இடத்துல கேட்டாங்க. எப்படி? உதாரணமா, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவலையா தலை குனிந்தவர்களாக ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அபூஜஹல் அந்த பக்கமா வந்தவன் பார்க்கறான், என்ன முகமதே ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல ஒரு செய்தி இருக்கு, அதை சொல்லணும். என்ன செய்தி சொல்ல போறீங்க அப்படின்னா, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இன்று இரவு
ஜிப்ரீல் வந்தாரு, என்னை அழைத்து கொண்டு இங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. அங்கிருந்து அதுக்கப்புறமாக நாங்க 7 வானங்களுக்கு ஒவ்வொரு வானமா கடந்து போனோம். அங்க சொர்க்க நரகங்களை பார்த்தேன். அதுக்கப்புறமா திரும்ப என்ன மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு வந்தாங்க. திரும்ப அங்கிருந்து நான் மக்காவுக்கு வந்துட்டேன், காபத்துல்லாவுக்கு வந்துட்டேங்கிறப்ப. அப்ப அபூஜஹல் என்ன செஞ்சா, கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே பார்த்தான். சரி, இங்கேயே இருங்க, இங்கேயே இருங்க, நான் குறைஷிகள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறேன், அவங்கள்ட்ட இதை சொல்லுங்க அப்படின்னு. அப்ப குறைஷிகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்தாங்க. ஒண்ணு சேர்த்தோன்னு இப்ப சொல்லுங்க நீங்க சொல்றத அப்படின்னு சொல்லி. இவனுக்கு என்ன ஒரு அபூஜஹலுக்கு கூட பாருங்க, ஒருவேளை நபியா இருக்கிறதுனால அவனுக்கு தெரியும் இவர் நபிதான் சொல்லிட்டு, ஆனா எதனால அவன் நபின்னு ஏத்துக்க மாட்டேன்டா? நபித்துவம் ஹாஷிம் குடும்பத்துக்கு போயிடுச்சு. யாருக்கு போயிடுச்சு? தான் குடும்பத்துக்கு வரல. எல்லாத்துலயும் அந்த ஹாஷிம் குடும்பத்துக்கு போட்டியா இருக்கிற நமக்கு இனி இன்னொரு நபியை சொல்ல முடியாத, வகி எங்க இருந்து வர்றது இன்னொரு நபின்னு சொன்னா? அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சொல்ல சொன்ன உடனே அப்ப எல்லாரும் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்பா எங்கேயாவது அறிவு ஏத்துக்குதா? ஒரு ராத்திரியில இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் தூரம் உள்ள பலஸ்தீனுக்கு போனீங்களா, அங்க இருந்து வானத்துக்கு போனீங்களா, ஒரு வானமா 7 வானம் போனீங்களா, இறங்குனீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, பரியாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த செய்தியெல்லாம் கொண்டு போய் எப்படியாவது விவரம் சொல்லி யார மாத்திரலாம் நினைச்சாங்க? அபூபக்கரை மாத்திரலாம். அபூபக்கரை மாத்திட்டா நமக்கு பெரிய சான்ஸா போயிடும் எல்லாரையும் அடுத்து மாத்துறதுக்கு, இது ஒரு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சான்னு சொல்லி அபூபக்கர்கிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, அவர் போனாரா பைத்துல் முகத்தஸுக்கு, அதுக்கப்புறம் வானத்துக்கு போனாரா, என்னென்னமோ பார்த்தாரா, இறங்கினாரா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன அபூபக்கர், இது அறிவுக்கு பொருந்துதா? இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, சொல்றவர் யாரப்பா அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டார்கள்? சொல்பவர் யார்? அவங்க 2 தடவை கேட்கிறாங்க, திரும்பவும் அதான் சொல்றாங்க, சொல்பவர் யாருன்னு. அதான் சாஹிபுக, உங்க தோழர் இப்படி, உங்க தோழர் தான் சொல்றாரு. அத அப்படியா? அது கண்டிப்பாக உண்மை அப்படின்றாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பேர் என்ன? சித்தீக். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆதாரம் சொல்றாங்க பாருங்க, அறிவு பாருங்க, நேரிய அறிவு எப்படி சிந்திக்குது, கோணலான அறிவு எப்படி சிந்திக்குது. அபூபக்கர் சொல்லுகிறார்கள், இதை விட பெரிய விஷயத்தெல்லாம் நான் நம்புறேன். எப்படி? ஒரு நொடியில் நாங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கும் போதே எங்களது பேச்சை அல்லாஹ் கேட்டு அதற்குண்டான விளக்கத்தை ஜிப்ரீலிடத்திலே சொல்லி, அரிசிலிருந்து ஜிப்ரீல் 7 வானங்களை தாண்டி இறங்கி வந்து எங்களது நபிக்கு நாங்கள் பேசியதை சொல்லிவிட்டு செல்கிறார் என்று விஷயத்தை நாங்கள் நம்பும் பொழுது ஒரு ராத்திரில ஏன்பா என் நபி போயிட்டு வந்திருக்க முடியாது? சுப்ஹானல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? அப்ப நேரிய அறிவை கொண்டு சிந்தித்தால் கண்டிப்பா குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ நபி சொன்னதிலேயோ முரண்பாடு என்பது இருக்காது. திடீர்னு டக்குன்னு பார்க்கும் பொழுது சில பேருக்கு அப்படி புரியலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் உண்மை என்று நம்ப வேண்டும். அது அறிவுக்கு ஒத்து வருதா, லாஜிக்கு ஒத்து வருதான்னு பார்க்க கூடாது. சஹாபாக்கள் அப்படிதான் செஞ்சாங்க. மதீனாவுக்கு வந்தப்ப இப்படி ஏன் ஆண் பேரிச்சம்பரம் பெண் பேரிச்சம்பரம்னு சேர்த்து செய்றீங்க, விட்டுருங்கன்னாங்க. உடனே சஹாபாக்கள் விட்டாங்க. அதுக்கப்புறமா விளைச்சல் வரலன்னு சொன்ன உடனே அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கறாங்க, இந்த மாதிரி இருக்குது. அப்படியா, சரி இது பரவாயில்ல, இது நீங்க செய்யறதுல தப்பு கிடையாது, இது செஞ்சுக்கங்கிறாங்க. அப்ப சட்டம் என்ன? நபி சொல்லிட்டா நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. அதுக்கு பிறகு விளக்க நபிட்ட இருந்தே வரணும். அதுல அனுமதி இருக்குதா, அது எந்த கட்டாயமா சொன்னாங்களா இல்லையாங்கிறத நபி சொல்லணும். அது வரைக்கும் அது கட்டாயம் தான். அப்ப இதுதான் நம்ம நபியை நம்பக்கூடிய விஷயம். இது அடுத்தது, நபி தடுத்தது அனைத்தையும் விட்டு விலகிக் கொள்வது. அடுத்து, அவர்கள் என்ன ஒரு வழிமுறையை காட்டினாங்களோ அந்த வழிமுறைப்படிதான் அல்லாஹ்வை வணங்குறது. நம்மளா இஷ்டத்துக்கு வியாழக்கிழமைக்கு ஒரு இபாதத்து, வெள்ளிக்கிழமைக்கு ஒரு இபாதத்து, ரபியுல் அவ்வலுக்கு ஒரு இபாதத்து, ரபியுல் ஆகிருக்கு ஒரு இபாதத்து, ஒடுக்கத்து புதனுக்கு ஒரு இபாதத்து, அப்புறம் அதுக்கு இபாதத்து, இதுக்கு இபாதத்து என்று நாம இபாதத்துகளை உருவாக்க முடியாது. நபி என்னென்ன இபாதத்துகளை சொல்லி தந்தார்களோ அந்த இபாதத்துகளை தான் அல்லாஹ்வை வணங்கணும். இப்ப இந்த 5 விஷயங்களை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தத்துல நம்ம புரியணும். சரிங்களா? ஒன்று என்ன? உள்ளத்தாலும் புறத்தாலும் அவர்களை அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் உலக மக்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்ட தூதராவா ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, அவங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது. மூன்றாவது, அவங்க சொன்னதெல்லாம் உண்மை என்று நம்புவது.
நான்காவது அவர்கள் தடுத்ததை விட்டு விலகிக் கொள்வது, ஐந்தாவது அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி அல்லாஹ்வை வணங்குவது. இப்ப இந்த 5 விஷயங்களோட நம்ம அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொன்னோம்னா அந்த ஷஹாதா நிறைவானது, பூர்த்தியானது. இன்ஷா அல்லாஹ் மீதமுண்டான விஷயங்களை நாளை ஓரளவுக்கு நிறைவு செய்ய பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் இதுவரை கலந்து கொண்டதிலே உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. இந்த கல்வியை உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமான கல்வியாக ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.